கிடைக்காது. இல்ல அதிகமாக தானம் பண்ணு கிடைக்குமா? மோட்சம் என்பது நோ குட் கர்மா நோ பேட் கர்மா. இப்ப சில பிள்ளைகள் பிறந்தோடனே கொஞ்ச நாள் சீக்கிரம் இறந்துடும், ஒரு மாசம் 2 மாசம். அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன பாவம் செஞ்சு அது இறக்குது? அதாவது அந்த ஆத்மா, புனித ஆத்மா மோட்சம் அடையும் போது அதுக்கு சில சிற்பி ஹேண்ட் கொஞ்சம் உட்டக்கரை கொட்டக்கரம் அந்த பிறந்த இருக்கு, அதை பிறந்து கழிச்சிட்டு போயிடுச்சு. இது வந்து சாஸ்திரத்துல நிறைய படிச்சாதான் புரியுது. கனெக்ஷன் ஒயர்ஸ் இருக்குல்ல, இந்த ஒயர் இங்க போனோம், இந்த பைனரி கோட் இருக்கலாம் 1 0 0. கேள்வி கேட்கறதுக்கு நான் நிறைய படிக்கணும் போல இருக்கு. இப்ப பைனரி கோட் மாரி அந்த மனிதன் வாழ்க்கையிலும் பைனரி கோட் வருது. நீங்க கேட்ட கேள்வி திருப்பி வருது. ஃப்ரீ வீல்ல என்ன நடக்கும்னா, நான் இப்ப எல்லா ஆத்மாவும் அங்க இருக்கிறப்ப பேசிக்கும். அப்ப நானும் நீங்களும் நீங்க உட்காந்து இங்க பேசுறப்ப அது ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஜோன்ல பேசியிருப்போம். பேசிட்டு நம்ம இந்த நேரத்துல இன்னைக்கு தேதியில இப்படி உட்காந்து பேசுவோம், அதை வந்து கேப்சர் பண்ணுவோம், இவர் தான் நம்ம கேமராமேனு, அப்புறம் இத்தனை கோடி ஆள் மக்கள் பார்ப்பாங்க. இந்த பார்த்துட்டு இருக்கிற மனிதனுக்கும் எனக்கும் ஒரு சோல் அக்ரிமெண்ட் இருக்கும், ஏன்னா நான் வந்து சொல்லுவேன் நீ கேளு அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர் தான் இந்த இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. ஓகே, டாக்டர் சொல்ற இந்த விஷயத்தை இன்னும் கிளாரிஃபை பண்ணோம், இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நான் படிச்ச ஒரு புக் வந்து ரிஃபர் பண்றேன். ஜேர்னி ஆஃப் த சோல்னு ஒரு புக் இருக்கு.